இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கண்டிஷன்ஸ். அதாவது டாட்டில் நம்ம முக்கியமாக மேஜராக யூஸ் பண்ணுற ஒரு சில கண்டிஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். அண்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிஷன்ஸில் மேஜராக நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு மோஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிற கண்டிஷன்ஸை பற்றி மட்டும் தான் நான் போட போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா இஃப் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இஃப் கண்டிஷனுக்கு எப்படி போடலான்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு இன்டிஜர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு 75. ஓகேங்களா? 75ன்னு கொடுத்துட்டேன். இப்போ இஃப் மார்க்ஸ் greater than equal to 90, print of grade A. அதாவது இப்போ இந்த மார்க் வந்து நம்ம கொடுக்குற இதுதான். நான் சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 75 கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்கே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன், இஃப் கண்டிஷன், இதுக்கு பேர். ஓகேங்களா? இஃப் கண்டிஷன் மட்டும் போட்டிருக்கேன். அதாவது மார்க்ஸ், அதாவது 75. ஓகேங்களா? 75 greater than equal to 90. அதாவது 90யை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் நமக்கு இங்கே காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நமக்கு வரல. ஏன் அப்படின்னா 90யை விட 75 வந்து ஸ்மால் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே கிரேட்டர் தான் போட்டிருக்கோம். புரியுதா? ஸோ அப்படிங்கும்போது இங்கே வந்து கிரேடு வந்து ஏ வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவே லெஸ் தென்னு போடுறேன். இப்போ லெஸ் தென் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் கிரேடு ஏ வந்துட்டு. அதாவது இப்போ என்னென்னா 75 90யை விட லெஸ் தெனாக இருந்தாலோ அல்லது ஈக்குவலாக இருந்தாலோ எனக்கு இந்த பிரிண்ட் வரணும், அதாவது இங்கே உள்ள டேட்டா கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கண்டிஷனை வந்து ட்ரூ ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இஃப் கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம ஃப்ளட்டரில் கோட் எழுதுவோம். நம்ம லாஜிக்ஸ் எல்லாமே இஃப் கண்டிஷன் பற்றி பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்ம போடுவோம். ஈக்குவல் டு. ஸோ இந்த இதிலே கண்டிஷன்ஸ்லேயே நமக்கு வந்து நிறையா வெரைட்டி உண்டு. அதாவது என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த ஈக்குவல் டு பண்ணலாம். அப்புறம் greater than equal to, less than equal to, or greater than, less than. அப்புறம் and யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரினா and, அதாவது எனக்கு இதுவும் வேணும் இதுவும் வேணும், அந்த மாதிரி ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி andக்கு வந்து இந்த இது யூஸ் பண்ணுவோம். அது போக அல்லது, அதாவது ஆர் சாய்ஸ், அதாவது இது அல்லது இது ரெண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த ஆண்ட் அப்படின்னா ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இது நடக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதுவே இந்த டபுள் கோட் போட்டோன்னா ஆர், அதாவது ரெண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே எனக்கு ஓகே. ஸோ அந்த மாதிரி இது வந்து இங்கே நம்ம பேஸ் பண்ணுறது தான். அது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம பண்ண போகிற ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட வேண்டியதான். ஸோ அதுதான் இது வந்து ஈக்குவல் டு போடுறதுக்கு இது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், அண்ட் ஆர். ஓகேங்களா? ஸோ இது அப்புறம் இதுவே இன்னொன்று உண்டு, நாட் ஈக்குவல் டுன்னு ஒன்று உண்டு. நாட் ஈக்குவல் டுக்கு என்னென்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், நாட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈக்குவல் டு எப்படி போடுறோமோ அதே மாதிரி நாட் ஈக்குவல்ட்டாக இல்லாமல் இருந்தா அப்படின்னா இது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மோஸ்ட்டாக நம்ம ப்ராஜெக்டில் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் இதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணியே நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதை எடுத்து விட்டுருந்தேன் இப்போ. ஓகே, இப்போ பார்த்தோன்னா இஃப் கண்டிஷன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த செகண்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்ஸ் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவதாக பார்க்க போகிறது எல்ஸ் கண்டிஷன். அப்படின்னா இப்போ இங்கே நான் எல்ஸ் போடுறேன். எல்ஸ் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சீனி கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே கண்டிஷனை வந்து மாற்றுறேன். லெஸ் தென் இருந்துச்சா, இப்போ கிரேட்டர் தென் போட்டேன். இப்போ நான் கொடுக்குறேன். எந்த கண்டிஷன் ட்ரூவோ அது நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆயிரும். ஓகே, இங்கே பார்த்துக்கோங்க, சி நமக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. அதாவது இங்கே பார்த்துக்கோங்க, 90யை விட மார்க்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்கே கண்டிஷன் என்னென்னா 90யை விட அதிகமாகவோ அல்லது ஈக்குவல் டு 90 ஆகியிருந்தால் மட்டும்தான் இந்த கிரேட் ஏன்னு வரணும். 75 பார்த்தோன்னா அதோட கம்மியாக தானே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே எல்ஸுக்கு வந்துடும். ஸோ அதனால் சி டிஸ்பிளே இருக்குது.
ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்ஸ் கண்டிஷன். எப்படி இஃப் எப்படியோ அதே மாதிரி தான் எல்ஸு. அதாவது இஃப்பில் ஒரு விஷயம் ட்ரூ ஆகாதது ஃபால்ஸ் ஆகிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் பார்ட்டுன்னு ஒன்று போடுவோம். அந்த எல்ஸில் இப்படி வரும். ஓகேங்களா. ஸோ இது எல்ஸ் பார்ட் கண்டிஷன்ஸ். அடுத்து தேர்ட் என்னென்னா எல்ஸ் இஃப். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்டாக நம்ம எல்ஸ் இஃப் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ப்ராஜெக்டில். ஏன் அப்படின்னா எல்ஸ் இஃப்பை பொறுத்தவரை நம்ம நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து எல்ஸு ஃபைனலாக எந்த ஒரு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைடு இல்லை, அதாவது எல்லா கண்டிஷனுமே ஃபால்ஸு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்ஸில் வந்து நின்றுடும். ஓகேங்களா. ஆனால் இதுவே இப்போ எனக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு 90 விட கம்மியாக இருக்குது, ஆனால் 80 விட அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். எல்ஸ் இஃப் போட்டுட்டு மார்க்ஸ் greater than equal to 70. ஓகேங்களா. ஸோ 70 போட்டுக்கிறேன். இப்போ இங்கே பி டிஸ்பிளே ஆகிற மாதிரி வைக்கிறேன். ஓகே. இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா பி டிஸ்பிளே ஆகிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு மார்க் வந்து இங்கே இஃப் கண்டிஷனஸ் பார்க்கும், கண்டிஷன் ட்ரூவாக இருக்கான்னு. 90 விட கிரேட்டர் தென் கிடையாது. ஓகேங்களா. 75 சின்ன நம்பர் தான். ஸோ அதனால் இங்கே ஃபால்ஸ் ஆயிரும். செகண்ட் இங்கே வரும், இங்கே வந்து பார்க்கும் 70 விட 75 அதிகமான மார்க் தான். ஸோ இங்கே ட்ரூ ஆயிரும். ட்ரூ ஆனதுனால இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு. ஸோ இதையுமே நம்ம இது பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்குறேன். அதாவது மார்க் ஈக்குவல் டு 70. நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே 75 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் சி வந்துட்டு, அதாவது ஃபஸ்ட்டு கண்டிஷனும் ஃபால்ஸு, செகண்ட் கண்டிஷனும் ஃபால்ஸு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்ஸுக்கு வந்துட்டு சி வந்துட்டு. ஓகேங்களா. ஏன்னா இங்கே 70 கிடையாது, 75 தானே இருக்குது. இதுவே நான் 70 போடுறேன் அப்படின்னா நமக்கு கரெக்டாக கிரேடு பி வந்துடும். இப்போ இந்த பி வந்துட்டு, இதுவே நான் இதுக்கு பதிலாக 90 போடுறேன். இங்கே பாருங்கள் ஏ கிரேடு வந்துட்டு, ஏன்னா கிரேட்டர் தானாக இருந்தாலும் சரி ஈக்குவலாக இருந்தாலும் சரி ஏ கிரேடா. ஸோ ஓகேவா. இப்போ நம்ம 3 கண்டிஷன் பார்த்துட்டோம். இஃப், எல்ஸு, எல்ஸ் இஃப். ஓகேங்களா. ஸோ ஃபோர்த்து ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற கண்டிஷன் வந்து ஸ்விட்ச். ஓகேங்களா. இந்த ஸ்விட்சில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிரேக் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் வரும். இப்போ இங்கே பார்த்தோன்னா நம்ம 3 கண்டிஷனுமே அதை அடுத்தடுத்து பண்ணும். இங்கேயும் செக் பண்ணும், இங்கே செக் பண்ணும், இங்கே செக் பண்ணும். ஆனால் ஸ்விட்சை நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பிரேக்குன்னு ஒன்று கொடுத்துருவோம். அதாவது ஃபஸ்ட்டு கண்டிஷனே சாட்டிஸ்ஃபைனா அதோட முடிஞ்சிடும் பிரேக் ஆன மாதிரி. ஸோ அது இல்லைன்னா அடுத்த இது இந்த மாதிரி 1 by 1 செக் பண்ணிட்டு வரும். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு கேஸ் நம்ம போடுவோம். ஸோ சப்போஸ் எதுவுமே சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம வந்து என்னவோ, அதாவது இங்கே எல்ஸ் பார்ட் இருக்கோம்ல அந்த மாதிரி ஒன்று. ஆனால் இந்த ஸ்விட்ச் வந்து இந்த 3 கண்டிஷனையும் பேஸ் பண்ணி வராது. இப்போ இந்த 3க்குள்ளே பாருங்களேன், இஃப் இல்லைனா எல்ஸ் இஃப், எல்ஸ் இஃப் இல்லைனா எல்ஸ், இந்த மாதிரி வருதா. பட் ஸ்விட்ச் அப்படி இல்லை. அது வந்து இந்த இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு செப்பரேட்டு. நம்ம இப்போ ஸ்விட்சை வச்சு கண்டிஷன் போடுறோம் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படி தான். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். இப்போ ஃப்ரூட்டுன்னு ஒன்று போட்டிருக்கேன். இங்கே ஏன் எரர் அடிக்குன்னா இங்கே நம்ம எந்த ஒரு வேல்யூமே அசியூம் பண்ணல. ஸோ சும்மா டேரெக்டாக நம்ம ஃப்ரூட்டுன்னு போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் எரர் அடிக்கி. இப்போ ஃப்ரூட்டு என்னென்ன ஃப்ரூட்லாம் ஒரு 3 ஃப்ரூட் போடுறேன் நானே சும்மா. ஆப்பிள், பிரேக் கொடுத்துடலாம். ஸோ என்ன அப்படின்னா இப்போ நான் அந்த ஃப்ரூட்டுக்குன்னு ஒரு வேல்யூ அனுப்ப போகிறேன். அதாவது ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை நான் கொடுக்குறேன். அந்த ஃப்ரூட்டு வந்து ஆப்பிளாக இருந்துச்சு அப்படின்னா இங்கேயே முடிஞ்சிடும் கண்டிஷன். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ அதுவே நெக்ஸ்ட்டு, ஸோ இது ஃபஸ்ட்டு கேஸோடய முடிஞ்சிடும். இப்போ செகண்ட் எழுதுகிறேன் கேஸ். அடுத்து ஃபைனலாக என்ன பண்ணலான்னா இந்த 3 கண்டிஷனுமே இல்லை, ட்ரூவாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும், டிஃபால்ட்டாக என்னவோ நம்ம டிஃபால்ட்டாக ஏதாவது ஒன்று பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த கண்டிஷன் டிஃபால்ட்டாக நடக்கணும் அப்படின்னு போட்டிருப்போம்ல. ஸோ அதையும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ பிரிண்ட்டு ஜஸ்ட்டு நான் ஒரு பிரிண்ட் மட்டும் போட்டுக்கிறேன். அன்னோன் ஃப்ரூட், இப்படி ஒரு ஃப்ரூட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது நான் போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் நடுவில் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இஸ் ஆப்பிள், அதே மாதிரி இங்கேயும் பனானா.
இங்கேயும் அதே மாதிரி ஆரஞ்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்துக்கோங்க, இந்த ஃப்ரூட்டில் வந்து நமக்கு என்ன எரர் அடிக்கும். ஏன்னா ஃப்ரூட்டுக்கு நம்ம ஒன்றும் இன்டிஜரோ ஸ்ட்ரிங்கோ எதுவுமே நம்ம க்ரியேட் பண்ணலை, சும்மா ஜஸ்ட் இப்படி போட்டிருக்கோம். ஸோ நம்ம என்ன வேல்யூ நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூ வந்து நம்ம இங்கே வெளியில் அசைன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங். ஸோ இங்கே கொடுக்குறத பொறுத்து தான் நமக்கு மாறும். ஸ்ட்ரிங் ஃப்ரூட் இங்கே உள்ளதான் நம்ம கொடுக்குற கீ வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்பெல்லிங், இங்கே உள்ள ஸ்பெல்லிங் மாற்று கிடையாது, இங்கே நம்ம கொடுக்குறது தான். ஸோ இங்கே உள்ள ஸ்பெல்லிங் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இங்கே கொடுக்கணும், நம்ம கொடுக்க போகிறது. ஸோ சேமாக இருந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஃபால்ட்டாக இங்கே வந்துடும், எதுலேயுமே இல்லை அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இட்ஸ் ஆப்பிள் அப்படின்னு வந்துட்டு, அதாவது ஃப்ரூட்டுக்கு வந்து ஆப்பிள் அனுப்புகிறேன். இங்கே பார்க்கும் ஃபஸ்ட்டு கேஸை தான் முதல்ல செக் பண்ணும். ஆப்பிள் இருக்குது. ஸோ இங்கேயே முடிஞ்சிருது, அதோட நான் பிரேக் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இங்கேயே முடிஞ்சிருது. ஸோ இட்ஸ் ஆப்பிள் அப்படின்னு வந்துட்டு. இதுவே இப்போ பாருங்கள், ஆப்பிள் பக்கத்தில் ஒரு எஸ் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்கே பாருங்கள் அன்னோன் ஃப்ரூட்டுன்னு வந்துட்டு, ஏன்னா ஆப்பிள்ஸ்ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் ஆப்பிள் தான் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்க்கும், செகண்டு கேஸ், தேர்டு கேஸ் பார்க்கும், எதுவுமே இல்லை ட்ரூ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இங்கே வந்துடும். ஸோ அதான் அன்னோன் ஃப்ரூட்டுன்னு வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இதுவே நான் ஆரஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆரஞ்சு வந்துடும். ஸோ இப்படி தான், அதாவது நம்ம மோஸ்ட்டாக இந்த ஸ்விட்சு ஆர் இஃப் எல்ஸ் இந்த கண்டிஷன்ஸ்குள்ளே தான் மோஸ்ட்டாக நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான். ஸோ இந்த வீடியோ, ஸோ இதுதான் நம்ம டாட்டை யூஸ் பண்ணி கண்டிஷன்ஸை ஃப்ளட்டரில் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக்ஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் யாராவது மொபைல் அப்ளிகேஷனில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனலாக நமக்கு இஸ் ஆரஞ்சு அப்படின்னு வந்துட்டு, ஏன்னா ஃப்ரூட் வந்து வேல்யூ ஆரஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குற வேல்யூவை பேஸ் பண்ணி கரெக்டாக நம்ம கேஸ் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா?